ஹலோ வியூவர்ஸ், வெல்கம். இன்றைக்கி ராஜேஸ்வரி மாடி தோட்டத்தில் வளர்ந்த பூ தான் பார்க்க போகிறோங்க. என்னென்ன பூ இன்றைக்கி பூத்ததுன்றதை பார்க்குறோங்க. பாருங்கள், இதில் நான் குண்டு மல்லி கூட இந்த நீல கலரில் இருக்குது பாருங்கள் பூ. இது லேடி பூவுன்னு சொல்லுவாங்க. இந்த பூ நம்ம மாடி தோட்டத்திலே வச்சு பூக்குதுங்க. அதேமாரி இந்த டெல்லி கனகாம்பரமும் நம்ம மாடி தோட்டத்தில் பூக்குது. இது மாசி பத்தினி, இந்த பச்சை மாசி பத்தினி நல்லா வாசனையாக இருக்கும். அழகாக இந்த தழை நல்ல ஒரு வாசனையாக இருக்கும். வாசனைன்னா கட்டும்போது நல்லா வாசனையாக இருக்கும். இன்னும் இந்த பூவோடைய அழகை கூடுதலாக நம்மளுக்கு சேர்த்து கொடுக்கறது எதுன்னா, இந்த கலர் வச்சு கட்டும்போது அவ்வளோ ஒரு அழகுங்க. கதம்பம் கலர் வைக்கும்போது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இது ஈஸியாக நம்ம மாடி தோட்டத்திலே விளைஞ்ச பூ தான். நான் ஏற்கனவே செடியெலாம் பூவோடு எடுத்து கலர் எந்தெந்த பூ பூக்குதுன்னு போட்டிருக்கேன். இதை இப்போ கலர் சேர்த்து கட்டியிருக்கிறத காமிக்கிறேங்க உங்களை. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இதை மாதிரி செடி வச்சு பயன்பெறத்துக்கு ஈஸியான முறையில் செடி வளர்க்குறது எப்படின்றது கமெண்ட் போடுங்க, நான் சொல்கிறேன் உங்களுக்கு. எந்தெந்த பூவெலாம் சீசன் தான் பூக்காத ரெகுலராக கொடுக்குற பூன்னு இருக்குங்க. அதில் பார்த்தோம்னா நம்ம இந்த நீல கலரில் இருக்குது பாருங்கள் லேடி பூ. இது ஒரு முறை நம்ம செடி வச்சிட்டோம்னா அதுவே விதை கொட்டி தானாகவே வளருங்க. செடி அடிக்கடிக்கு கீழேருந்து அது மட்டும் விதை கொட்டி வளர்ந்துக்கிட்டே இருக்கும். நம்ம நாற்று பிடிங்கி வேறு மாற்றி நட்டுக்கலாம். அது மாதிரி ஈஸியாக வளர்க்குற செடி தான் இந்த பூவு. இந்த மாசி பத்தினியும் ஒரு முறை நம்ம கிளை வச்சிட்டோம்னா அது மட்டும் நிறைய கிளை படர்ந்து வேர் கீழே நிறைய வந்துக்கிட்டே இருக்கும். நம்மளுக்கு குண்டு மல்லிலாம் ஜாடியில் நிறைய மாற்றி நிறைய ஜாடி வச்சோம்னா பூ நிறைய எடுக்கலாம். ஒரு ஜாடி 2 ஜாடிலாம் வச்சா பூ நிறைய எடுக்க முடியாதுங்க. ஒரு 10-15 கிளை நம்ம கட் பண்ணி பதுவு வச்சு அந்த செடி நல்லா வளர்ந்து வந்ததும் அது க்ரோத்தை நல்லா கட் பண்ணி விட்டோம்னா பூ கொழுந்து நல்லா கொழுந்து எடுத்ததும் பூ நிறைய கொடுக்குங்க. அது மாதிரி ஜாடியை நம்மளுக்கு பொருள் நிறைய உற்பத்தி ஆகணும்னா ஜாடி நிறைய போட்டு நம்ம செடியை நிறைய ஆக்கி வச்சோம்னா ஒரே தரத்தில் பூ நிறைய கிடைக்கும். ஒரு செடி 2 செடி வச்சாலும் பூ கிடைக்காது. நம்ம ஒரு 10 செடி வைக்கிறோம்னா நமக்கு வீட்டுக்கு நல்ல ஒரு நம்ம யூஸ் பண்ணுற அளவுக்கு பூ கிடைக்குங்க. ஈஸியான முறையில் வளர்க்குற செடியெலாம் இருக்குது. எந்தெந்த செடின்னு கேட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க. உங்களுக்கு செடி வளர்க்குற ஆர்வம் இருந்தால் அதுவும் ரொம்ப ஈஸியாக பூ நம்மளுக்கு டெய்லி கிடைக்கிற பூவெலாம் இருக்குங்க செடியிலே. நீங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் அழுத்துங்க. நம்ம கையில் இருக்கிற செடி அனைத்தும் ஒவ்வொரு முறையும் பூ பூக்கிற வீடியோலாம் நான் எடுத்து ஷார்ட் வீடியோ போட்டுக்கிறேங்க. அதை பாருங்கள். சூப்பராக வளர்க்கலாங்க. செடிலாம் ரொம்ப ஈஸி தான். ராஜேஸ்வரி மாடி தோட்டம் எப்போதுமே நம்ம மாடியில் கலர்ஃபுல்லான பூ வகை தான் அதிகமாக இருக்குங்க. இன்னும் காய்கறிலாம் நான் ஏதாவது ஒரு செடி தான் வச்சுருக்கேன். பூவில் நிறைய வகை இருக்குது. அதெல்லாம் எவ்வளோ ஈஸியாக நம்மளுக்கு டெய்லி கிடைக்கிற பூ எப்படிலாம் வளர்க்கலான்றதை நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க. கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ, வெல்கம்.